கதிர் இல்ல, பெரியப்பா வேற யார கல்யாணம் பண்ணி வச்சாலும் நான் பண்ணிக்க தயாரா இருக்கேன். இனிமே பெரியப்பா எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் நோ சொல்ல போறதில்ல. நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறவங்க நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. பெரியப்பா என் வாழ்க்கைக்கு எது சரின்னு நினைக்கிறாரோ அவர் அதை செய்யட்டும். எனக்கு அதுல முழு சம்மதம் தான். நீ இப்படி சொல்றதுக்கு பின்னாடி பாசம் இருக்கா இல்ல தியாகம் இருக்கான்னு எனக்கு புரியல மாயா. என் அம்மா உங்களுக்கு பண்ண துரோகத்தை மன்னிச்சு அவங்கள இன்னும் நீங்க தங்கச்சியாவே பாக்குறீங்க. அதுல பாசம் மட்டும்தானே பிரியமா இருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் என்னை விட்டு கொடுக்காம எனக்கு ஒரு கார்டியனா இருந்திருக்கீங்க. அதுல தியாகம் இருக்கு. நீங்க பண்ணதை விட நான் ஒன்னும் பெருசா பண்ணிடலையே பெரியம்மா. எல்லா கடவுளும் வந்தாச்சு, பூஜைக்கு போக வேண்டியதானே? இருங்கள். ராமருக்கு சீதை வந்தால் மட்டும் போதுமா? அதான் முருகனுக்கு வள்ளி வந்தாச்சேப்பா. இல்லை பாட்டியாரே, ராமர் எப்போதும் சிங்கிள் தான். ஆனால் எனக்கு டபுள் ஆச்சே. என் தெய்வானை வருகிறாள் பாருங்கள். தனா, ஐயோ தனா, என்னதனா தெய்வானை வேஷம் போட மாட்டேன்னு சொன்ன? இந்த முருகனின் அழகில் அவள் மயங்கி விட்டாள். முருகன் அழகானவரு, ஆனா நீ கிடையாது. மாயா கட்டாயப்படுத்தினதுனாலதான் நான் போட்டுக்கிட்டேன். ஏன் பொய் கூறுகிறாய் தேவி? எனக்காகத்தானே இந்த வேஷம் தரித்தாய். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த நான் இப்பவே போய் களைச்சிட்டு வந்துருவேன். ஐயோ ஐயோ, மன்னித்துக்கொள் தேவி, நான் பேசவில்லை. நீங்கள் இருவரும் என் அருகிலேயே இருங்கள், அது போதும். அவங்க எல்லாரும் கோவில்ல தான் இருக்காங்க. ஆமாமா, இப்பதான் வேஷம் போட்டு ஊர்வலம் போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. குடும்பமே சந்தோஷமா இருக்கு. ஆமா, இப்பதான் அந்த வீட்டுல இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சே. அந்த ரகுராம் முகத்துல சிரிப்பே இருக்க கூடாதா? ஒவ்வொரு வருஷமும் அந்த குடும்பம் தான் வேஷம் கட்டி விநாயகர் சிலையோட ஊர்வலம் போறாங்க. ரகுராமுடைய பேர் மரியாதைக்கெல்லாம்
இந்த ஊர்வலத்துல தான் இருக்கு. இந்த வருஷம் அந்த பேரும் மரியாதையும் தூள் தூளா போகணும். ரகுராம் மானம் மரியாதை போனாதான் அவன் நிம்மதி இல்லாம இருக்கான். இந்த மாயாவும் சீனவும் கல்யாணம் பண்ணிக்கிறந்தப்பவே ஊரு முன்னாடி அவன் மானம் போயிருக்க வேண்டியது. அந்த மாயா வந்து காப்பாத்திட்டான். இந்த தடவை மிஸ் ஆயிடவே கூடாது. இந்த ஊர் முன்னாடி அவன் அசிங்கப்பட்டு நிக்கணும். உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையம்மா. அவங்க குடும்பத்துல சம்பந்தமும் வைக்கிற, அப்புறம் அவங்கள அசிங்கப்படுத்தவும் நினைக்கிற. சரி, இப்ப என்ன செய்யலாம்? குடும்பத்துக்குள்ள வந்த பிரச்சனைய எப்படியும் சரி பண்ணிட்டாங்க. ஆனா இதே ஊருக்குள்ள பிரச்சனை வந்தா அது அவனால சமாளிக்கிறது கஷ்டம். என்ன பண்ண போற? ஒவ்வொரு சண்டை நடக்கும்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா ஒரே ஊருக்குள்ள இருக்கிறவங்களை அடிச்சுக்க வச்சுக்க ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு. என்னது? விநாயகர் ஊர்வலம் எந்த தெருவுல போக கூடாதோ அந்த தெருவுல தான் போகணும். நான் சொல்ற மாதிரி இவங்களை செய்ய சொல்லுங்க. சூப்பர் ஐடியாமா. இது நடந்தா போதும், ரகுராமனுடைய மானம் கப்பல் ஏறி கண்ட விட்டு கண்ட போயிடும். விடுமா, இனி நான் பாத்துக்கிறேன். டேய், சொன்னதெல்லாம் கேட்டுச்சுல்ல? கேட்டுச்சுங்கய்யா. கேட்டுச்சுங்கய்யா. தங்கச்சி சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க. பண்ணிடலாங்கய்யா. ஏதாவது சொதப்பிச்சு தொலைச்சிடுவோம் உங்களை. சரி, போங்க. சரிங்கய்யா, நாங்க வரோம். ம். டேய் வாங்கடா. ஊருக்கு நியாயம் சொல்ற நீதிமான் இதுக்கு என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். எமையாளும் விநாயகனே குறை தீர்க்க வருவாயே. தேவாதி தேவனே, பார்வதி மைந்தனே, எங்கள் நாயகாவா. ஓங்காரநாதனே, ஓம் கணநாயகனே, ஐங்கர பாலகாவா. கணேசா கணேசா, தேவாதி தேவனே, பார்வதி மைந்தனே, எங்கள் நாயகாவா. ஓங்காரநாதனே, ஓம் கணநாயகனே, ஐங்கர பாலகாவா. வெற்றி விநாயகா, ஏற்றம் தரும் கணேசா. பாபா கணேசா, சித்தம் தெளிந்திட பற்றி கொண்டே கணேசா. விநாயகா பாபா கணேசா, உன்னை தந்து அன்னையை காத்தாய், தன்னலம் போக்கி அருள் புரிந்தாய். தந்தம் உடைத்தே ஏகனுமானாய், தந்தை தாயே உலகம் என்றாய். மாதம் கொண்டு கொண்டாடும் தினம் இதுதான். கணேசா கண்கண கணபதியான நீயே எந்தன் அதிபதி. கங்கர கணபதி இனி மாறும் எங்கள் தலவிதி. கண்கண கணபதியான நீயே எந்தன் அதிபதி. கங்கர கணபதி இனி மாறும் எங்கள் தலவிதி. தேவாதி தேவனே, பார்வதி மைந்தனே, எங்கள் நாயகாவா. ஓங்காரநாதனே, ஓம் கணநாயகனே, ஐங்கர பாலகாவா. நித்தம் நீயே பாபா கணேசா, விக்ன விநாயகா பாபா கணேசா. நித்தம் நீயே பாபா கணேசா, விக்ன விநாயகா.
கதிருக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சிருக்காரு. கண்கண கணபதியான நீயே எந்தன் அதிபதி சங்கர கணபதி இனி மாறும் எங்கள் தலைவிதி கண்கண கணபதியான நீயே எந்தன் அதிபதி சங்கர கணபதி இனி மாறும் எங்கள் தலைவிதி சொல்றல என்னப்பா தேர் ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு, எதுக்கு நிறுத்த சொல்றீங்க? இந்த பக்கம்லாம் போக கூடாது, அப்படியே திரும்பி போங்க. ஹாட நாராயணா, ஏன்பா ஏதாவது வேலை நடக்குதா? இல்ல ரோட்ல பள்ளம் ஏதாவது தோண்டிருக்காங்களா? காலையில அப்படி இல்லையே. இந்த பக்கம் சர்ச் இருக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தானங்க. உங்க சாமிய எங்க சர்ச் பக்கம் கொண்டு போக கூடாது. என்னங்க புதுசா வந்து இப்படி சொல்றீங்க? எல்லா வருஷமும் இப்படி தானே போயிட்டு இருக்கோம். அது அப்ப போயிருக்கலாம், இந்த வருஷம் போக கூடாது. ஏன் போக கூடாது? சாமி வேஷத்தை போட்டு வந்து நீங்க தான் பெரிய ஆளுன்னு காட்டுறீங்களா? இந்த முறை விட மாட்டோம். ஏய், என்னையா இது? நம்ம ஊர்ல வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுல பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு என்ன இருக்கு? எல்லாரும் ஒண்ணுதானே? அதெல்லாம் கிடையாது. எங்க சர்ச்சு முன்னாடி சாமி இப்படி ஊர்வலமா கொண்டு போய் இந்த ஊருக்குள்ள உங்க சாமி தான் பெருசுன்னு சொல்லி எங்க நம்பிக்கைய கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏங்க எங்க யாருக்குமே அந்த மாதிரி எண்ணம் இல்லைங்க. இந்த ஊர்ல இருக்கிற யாரும் அப்படி நினைக்கவும் மாட்டாங்க. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப எதுக்கு இப்படி பிரச்சனை பண்றீங்க? எல்லா தடவையும் இந்த பக்கமா தானே போறோம், மசூதி பக்கமும் போறோம். உங்க திருவிழாப்போ நீங்களும் தேர் எல்லா கோவில் பக்கமும் எடுத்துட்டு போவீங்கல்ல, அதுலயும் எல்லா ஆளுங்களும் கலந்துக்கிறாங்கல்ல, எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம். இப்ப மட்டும் உங்களுக்கு என்ன வந்துதான்? இதெல்லாம் பழைய கதை. எங்க சர்ச் பக்கம் உங்க ஊர்வலம் வரக்கூடாது. ஹலோ, இந்த ஊர்ல யாருமே ரிலிஜன் டிஃபரன்ஸ் இல்லாம தான் இருக்காங்க. எங்க பெரியப்பா அத பெருமையா சொல்வாரு. இப்ப ஏன் நீங்க பிரச்சனை பண்றீங்க? எங்க சர்ச்ல தியானம் இருக்கு, நீங்க ஆட்டமும் பாட்டமுமா வந்து எங்க தியானத்தை கெடுக்குறீங்க. ஒழுங்கா திரும்ப போயிடுங்க. அப்படியெல்லாம் திரும்பி போக முடியாது. என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா வழியை விட்டுருங்க. யோ, அதான் விட முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, போங்கயா. இங்க பாரியா, தெருங்கிறது எல்லாருக்கும் பொதுதான். அதுல போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீங்க பாருங்க, சர்ச் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், மரியாதையா போயிடுங்க. போலன்னா என்ன பண்ணுவ? வேண்டாம், வாய் வார்த்தையா சொல்லும் போதே போயிடுங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். ஏய், என்ன மிரட்டுறீங்களா? மச்சான் இருங்க மச்சான், நெற்றிக்கண்ணை திறந்துடாதீங்க. ஏன்பா அமைதியா இருக்கிற இந்த ஊர்ல ஏன்பா இப்படி பிரச்சனை பண்றீங்க? இங்க பாருங்க, இப்ப மட்டும் போகல, நடக்கிற கதையே வேற. அப்படி என்ன செஞ்சுவாங்கன்னு பாப்போம். வாங்க எல்லாரும் போலாம், வாங்க வாங்க போலாம், வாங்க. நில்லுங்க. பாத்தீங்களா, உங்க சாமி பெருசுன்னு காட்டுறீங்க. இன்னைக்கு நீங்க எப்படி போறீங்கன்னு பாத்திரலாம். ஏப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஊர்வலத்தை நடத்தியே ஆகணும். இதெல்லாம் நிறுத்த முடியாது. ஊர்வலத்தை நிறுத்த நீங்க யாரியா? ஏன்பா ஏன் இப்படி பண்றீங்க? சாமிக்குள்ள என்ன பெரிய சாமி சின்ன சாமின்னு வித்தியாசம்? ஆமா, நாங்க யாரையும் தாழ்த்தி பார்க்கல. எல்லா சாமியும் ஒண்ணுதான். அன்பே சிவம்னு எங்க கடவுள் சொல்றாரு. உன்ன போல பிறரையும் லேசின்னு உங்க கடவுள் சொல்லியிருக்காரு. உருவம் வேற வேறையா இருந்தாலும் எல்லா சாமியும் போதிக்கிற விஷயம் ஒண்ணுதான். இந்த ஊர்ல சர்ச்சுக்கு போறவங்க கோயிலுக்கும் வருவாங்க, கோவிலுக்கு வரவங்க சர்ச்சுக்கும் வருவாங்க. புயல் மழை வந்தப்போ மசூதியில தங்கறதுக்கு மதம் பார்க்காம இடம் கொடுத்தாங்க. இப்படி இந்த ஊர்ல எல்லா மத ஆளுங்களும் அண்ணன் தம்பியா தான் பழகுறோம். ஆமாப்பா, எந்த சாமியும் வந்து நான் தான் பெரிய ஆள்னு நிரூபிக்க சொல்லி மனுஷங்க கிட்ட சொல்லல. மனுஷனை தான் கடவுள் காப்பாத்துவாரு. கடவுளை காப்பாத்துற மனுஷங்க நீங்க யாருமே இல்ல. எந்த பாகுபாடும் இல்லாம ஒன்னா இருக்கிற ஊருக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வேண்டாம்ப்பா, விலகுங்க. இங்க பாருங்க, நீங்க ஊர்வலம் போக கூடாதுலாம் சொல்லல, எங்க சர்ச் பக்கம் போக கூடாது. அண்ணா பாருங்கண்ணே, நீங்க எவ்வளவு பொறுமையா சொல்லி அவன் எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கத்தா இந்த மாதிரி திருவிழாலாம் நடத்துறது.
இப்போ அதுல ஒரு சங்கடம் வேண்டாம். வழிவிடுங்க. நல்ல காரியத்தை தடுக்காதீங்க. இங்க பாருங்க, அதையும் மீறி உள்ள போக நினைச்சீங்க, நடக்கிறதே வேற. ஏய் என்னடா எங்க மாமாடி அப்படி பேசிட்டு இருக்க? சீனு, அவ்வளவுதான் உனக்கு. யோ என்னையா இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, வழக்கமா இது ஊர்ல நடக்கிறது தான். சர்ச்சு ஃபாதரே வந்து இந்த ஊர்வலத்தை அனுப்பி வைப்பார். அவரை வர சொல்லுங்க, அவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஊர்வலம் போகக்கூடாதுன்னு சொன்னதே ஃபாதர் தான். ஒழுங்கு மரியாதையா திரும்பி போங்க. என்னண்ணே, நம்ம ஃபாதர் அண்ணன் இப்படி சொல்லியிருக்காரு? அவர் அப்படி சொல்றவர் இல்ல சிவா, ஏதோ தப்பா இருக்கு. இத்தனை வருஷமா எல்லாரும் ஒன்னாதானே இருக்கோம். உங்களை மாதிரி யாரும் பிரச்சனை பண்ண வந்தது இல்ல. சரியா சொன்னீங்க ராமரே. காசிநாதரா இருந்தா என்ன, இயேசுநாதரா இருந்தா என்ன, எல்லா கடவுளும் நன்மை செய்யும் கடவுள் தானே. யோ என்ன கிண்டல் பண்றீங்க? நாங்கெல்லாம் உங்க கோவிலுக்கு வந்தா உங்களுக்கு கோவம் வராது? தம்பி, விவரம் தெரியாம பேசாதீங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா கோவிலுக்குள்ளயும் சர்ச்சுக்குள்ளயும் எல்லாரும் போவாங்க. யாரும் தடை சொன்னது கிடையாது. மச்சான், இந்த முகத்தையெல்லாம் பார்த்தா எந்த கோயிலுக்குள்ளேயும் சர்ச்சுக்குள்ளேயும் போன மாதிரியே தெரியலையே. உண்மையிலேயே இவங்கெல்லாம் சர்ச்சுக்காரங்க தானா? இதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் பார்த்த மாதிரியே தெரியலையே மச்சான். யோ என்ன எங்களே சந்தேகப்பறியா? எங்க ஒரு பைபிள் வசனம் சொல்லு பாப்போம். நான் சொன்னா உனக்கு தெரிஞ்சிருமா? ஓ, அப்போ உனக்கு பைபிள் வசனம் தெரியும்னு சொல்ற. ஏன் தெரியாது? சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி என்ன ஆதி போக்கிரி ஜில்லா அப்படியே தளபதி படமா சொல்ற? நாராயண நாராயண. அண்ணா, பைபிள்ல உள்ள வசனத்தை சொல்ல சொன்னா திருக்குறளை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கண்ணே. அந்த திருக்குறளையும் தப்பு தப்பா சொல்றானுங்கண்ணே. இவனுங்க கன்ஃபார்மா கிறிஸ்டினே கிடையாதுண்ணே. சரியா சொன்னீங்க மச்சான். டேய், யாரா நீங்க? அதான் சொன்னமே, நாங்க சர்ச்சுக்காரங்கன்னு. நாங்க அந்தோனியோட ஆளுங்க. அந்தோனி ஆளுங்களா? அப்போ அவர்தான் உங்களை அனுப்புனாரா? ஆமா, உங்களை எல்லாரையும் சர்ச் பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, நீங்கெல்லாம் தப்பான ஆளுங்களா இருக்கீங்க. ஒழுங்கா ஓடி போயிடுங்க. ஓ, எங்க கிறிஸ்துவ ஆளுங்கள தப்பானவங்கன்னு சொல்றீங்களா? டேய் டேய், எங்க அண்ணன் சொன்னத நீ வேற மாதிரி பேசுற. பாருங்க, நீங்க இங்க இருந்து போகல, அப்புறம் அவ்வளவுதான். உனக்கு வாயால சொன்னா புரியாதா? அடி வாங்கிட்டு போகணுமா? சொல்லுங்க. இங்க பாருங்க, நாம உங்களை விட மாட்டோம். இங்க பாருங்க, ஒருத்தரை விடாதீங்க. அடிக்கணும். விடாதீங்க. உங்களை நாங்க விட மாட்டோம். விட மாட்டோம்.
கொன்னுடுவேன். ஏய் எந்திரிங்கடா 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 எந்திரி. யோ எங்கேயும் அடிச்சிட்டீங்கல்ல, எங்க ஃபாதர்கிட்ட சொல்லி உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க.